கேஸ் ஷார்ட்டேஜ் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கேஸ் புக் பண்ணியிருந்தனால இந்த மாதம் ஏதோ பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் ஓடிட்டு இருக்குது. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு கூட கேஸ் வந்து காலியாகாமல் தடுத்துடலாம். காலையில் வைக்கிற ஒரே குழம்பே மதியத்துக்கும் காலையிலையும் டிஃபனுக்கும் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கேஸ் செலவையும் கம்மிப்படுத்தலாம். அது மாதிரி பால், காய்கறி, மாவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி லைட்டர்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுட்டு புது லைட்டர் வாங்கிக்கோங்க. அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் வந்து லீக் ஆகும். இதே மாதிரி எல்லோ ஃப்ளேம் வரதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அடைப்பு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்தும் கேஸ் லீக் ஆகிறத தடுத்துடலாம். எப்பவுமே பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு டைரக்டா அப்படியே அடுப்புல வைக்காம லைட்டா இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு தொடச்சிட்டு வச்சிங்கன்னா அப்பவும் கேஸ் கொஞ்சம் காலியாகாம தடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் டைரக்டா பால் எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் நீங்க தண்ணியில போட்டு வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அது மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியோ பருப்போ நெக்ஸ்ட் பாலோ நீங்க போட்டீங்கன்னா சீக்கிரமா கொதி வந்துடும், சீக்கிரமா வெந்தும் கிடைச்சிரும். இப்போ நான் டீ கூட இண்டக்ஷனில் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால இண்டக்ஷனில் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். கேஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கூடவே என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் சமைக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம்னா தாளிச்சிட்டே இருக்கும்போது கட் பண்ணி கேஸ் வேஸ்ட் பண்ணுற டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு நம்ம தாளித்து வேலையை முடிச்சிடலாம். அது மாதிரி இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சுருங்க. அது மாதிரி இது பண்ணி மூடி போட்டு நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து கிடச்சிரும். கேஸும் கம்மி பண்ணலாம். இட்லி மாவையும் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். அப்போ வந்து நீங்கள் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்து கிடச்சிரும். அது மாதிரி கேஸ் அடிக்கடி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போதும் கேஸ் அதிகமாக லீக் ஆகும். அதனால நெக்ஸ்ட் என்ன பாத்திரம் வைக்க போகிறோம் டக்குன்னு அதையும் வச்சுட்டோம்னா கேஸில் வரதை இன்னும் கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸ் ஓட்டுற மாதிரி கேஸை வந்து பக்குவமாக வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.